ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மாஸ்டரிங் டிஎன்பிசி ஜிஎஸ் வித் மீ. ஸோ நம்ம மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையை பற்றி பார்த்துட்ருக்கோம். பொருளாதாரத்தில் முக்கியமான டாபிக். ஓகே, ஸோ பணவீக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்ட்டு பேசிக்ஸை நான் சொல்லியிருப்பேன். மானிட்டரி பாலிசி யாருடையது? ஆர்பிஐடையது. அவங்களுடைய முக்கிய அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது குறிக்கோள் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலைநிலைத்தன்மை அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். அந்த விலைநிலைத்தன்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதனால தான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ ஒரு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னேன். அதாவது என்னென்ன சொன்னேன்? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், அதாவது திறந்த வெளி சந்தை நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான டூல் சொன்னேன். அதுக்கப்புறமா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ட்டு சொன்னேன். சரியா? அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சொல்லிட்டு இருப்பு விகிதம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஓகே, இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். இன்கேஸ் தெரியல அப்படின்னா அது ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? ஓகே, பணவீக்கத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மணி சப்ளைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அது மணி சப்ளை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். மணி சப்ளை அப்படின்னா சந்தையில், அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பணம். அதாவது என்ன பணம்? நீங்கள் உங்ககிட்ட வச்சுருக்கீங்க இல்லையா காசு, அந்த காசு. அப்புறம் நீங்கள் பேங்க்கில் ஒரு டெபாசிட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காசு. இதுதான் இந்த இருப்பு தான், இந்த ரேஷியோ தான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த பண அளிப்பு அப்படின்ட்டு சொல்லுது. M1, M2, M3, M4 அப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பேன். சரியா? அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது. அதை தான் இங்கே பேச போகிறேன். சரியா? ஐ மீன் என்ன பேச போகிறேன் அப்படின்னா மணி சப்ளை அடிக்கடிக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டாப்பிக்கில் நான் சொல்லுவேன். சரியா? ஓகே, பணவீக்கம்னா என்ன சார்? எல்லாருக்கும் தெரியும். பொருளாதாரம்னா டக்குனு ஞாபகம் வரக்கூடிய டாபிக் எது அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டாபிக் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அது எல்லாருக்கும் தெரியும். என்ன அப்படின்னு சொல்லுவீங்க? பணவீக்கம் அப்படின்னா ஜென்ரல் ரைஸ் இன் தி ப்ரைஸ் லெவல். விலை உயர்ந்து காணப்பட்டால், ஒரு பொருளுடைய சராசரி விலையிட அதிகமாக இருந்து காணப்பட்டால் அது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பணவீக்கம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா டூ மச் மணி சேசஸ் டூ லெஸ் குட்ஸ். சிம்பிளாக ஒரு வார்த்தை தெரியும், சொல்லுவாங்கள்ல. அதாவது அதிகமான பணம் குறைந்த பொருட்களை தேடும் பொழுது என்ன உருவாகிறது? பணவீக்கம் உருவாகிறது. எப்படி வேணால் சொல்லலாம். சரியா? ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. Is the rate at which general level of price of goods and services rising. சரியா? அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சராசரி விலையிலேருந்து ஏறுது. சரியா? இப்போ நான் சொல்லித்தரப்போட ஒரு சின்ன கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, பணவீக்கத்தின் பொழுது மணி சப்ளை எப்படி இருக்கு? பண அளிப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ பண அளிப்பை பற்றி பேசிக்காக நடத்திருப்பேன், அதை தான் இங்கே சொல்கிறேன். பண அளிப்பு எப்படி இருக்கும்? பணவீக்கத்தின் பொழுது அதிகமாக இருக்கும். அப்போ பணவீக்கத்தின் பொழுது அட் தி டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தது அப்படின்னா பணவீக்கம் அதிகமாக இருக்கும். அப்போ பண அளிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா பணத்தினுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? வாங்கும் திறன் எப்படி இருக்கும்? வாங்கும் திறன் இங்கிலீஷ்ல என்ன? பவர் பர்ச்சேசிங் பேரிட்டி. இது ரெண்டு தான் இப்போ கேள்வி நமக்கு. இது ரெண்டு புரிஞ்சிருச்சு. அட் தி டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும்? பண அளிப்பு அதிகமாக இருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கும்? எக்ஸ்பிளனேஷன், அதாவது எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்க. நேத்து, இன்னைக்கு. சரியா? இப்போ நேத்து 1 kg ரைஸு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம். சரியா? நேத்து, இது இன்னைக்குன்னு வச்சுப்போம். ஓகே, அதே 1 kg ரைஸு 200 ரூபாய். ஓகே, இப்போ நேத்து நீங்க அதே 1 kg ரைஸை 100 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு அதே 1 kg ரைஸை 200 ரூபாய்க்கு வாங்கிறீங்க. நேத்து 100 ரூபாய் தான் கொடுத்தீங்க அந்த 1 kg ரைஸ் வாங்க. ஆனா இன்னைக்கு அதே குவாலிட்டி ரைஸுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு? 200 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப பணத்தினுடைய மதிப்பு என்ன ஆகுது? பணத்தினுடைய மதிப்பு போடணும். ஓகே, மணி வேல்யூ, பணத்தினுடைய மதிப்பு. அப்ப பணத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கு? கண்டிப்பா குறையுது. ஏன்னா அதே ரைஸ் தாங்க வாங்க போறீங்க. அதே ரைஸ் தான் நேத்து நீங்க என்ன வாங்கினீங்க? 100 ரூபாய் கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க? 200 ரூபாய் கொடுக்க போறீங்க. அப்ப மணி வேல்யூ என்ன நடக்குது? குறையுது. வாங்கும் திறனை பாருங்க. வாங்கும் திறனு நேத்து நீங்க 200 ரூபாய் வச்சு நேத்து எவ்வளவு வாங்கியிருக்க முடியும்? 2 kg ரைஸ் வாங்கியிருக்க முடியும். கரெக்டா? ஆனா இன்னைக்கு அந்த 200 ரூபாய் வச்சிருந்தாலும் எவ்வளவு கேஜி வாங்க முடியும்? 1 kg தான் வாங்க முடியுது. அப்போ உங்க வாங்கும் திறன் என்ன ஆகுது? குறையுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாங்கும் திறன் என்ன நடக்குது? அந்த எக்ஸாம்பிள், நேத்து நீங்க 200 ரூபாய் வச்சிருந்தா எவ்வளவு வாங்குவீங்க? 2 kg வாங்கியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு 200 ரூபாய் வச்சிருந்தா 1 kg தான் வாங்க முடியாது. அப்போ வாங்கும் திறன் பணவீக்கத்தின் பொழுது குறையும். அப்ப இந்த லைனை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா?
அட் தி டைம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் மணி சப்ளை பண அளிப்பு எப்படி இருக்கும், தமிழே சொல்லும், பண அளிப்பு அதிகமாக இருக்கும், பணத்தினுடைய மதிப்பு குறைவாக இருக்கும், வாங்கும் திறன் கம்மியாக இருக்கும். சரியா? இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் வச்சு சொல்லுவாங்க. அதாவது இந்த கான்செப்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் என்ன டார்கெட் அப்படின்னா 4 ± 2%. சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஒன்று என்ன சொல்கிறாங்க, 6% போகலாம், அப்படி இல்லைன்னா 2% போகலாம். ஓகேவா? இதுக்கு மேலேயோ கீழேயோ போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பொருளாதாரம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா நிலையாக இருக்காது, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்காது. எக்கனாமிக் க்ரோத்னு ஒரு கான்செப்ட் சொன்னல, அப்ஜெக்டிவ்ல இருந்துச்சுல மானிட்டரி பாலிசியுடைய குறிக்கோள்ல, அதுவும் என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியாது. சரிங்க சார், இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை யார் சார் ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா, இன்ஃப்ளேஷனுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட். இதை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்பிஐ த்ரூ என்ன பாலிசி, மானிட்டரி பாலிசி. சொன்னா ஓகேவா? கவர்மெண்ட்டு இன்ஃப்ளேஷன் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறது மானிட்டரி பாலிசி மூலிமா ஆர்பிஐ, ஃபிஸ்கல் பாலிசி மூலிமா கவர்மெண்ட். நிதி கொள்கை ஒன்று இருக்குது, இது பணவியல் கொள்கை. இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக்ஸ். அடுத்த டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம், நிதி கொள்கை. அது கவர்மெண்ட்டோடைய டூல், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது. சரியா? இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட், த்ரூ கண்ட்ரோல் பண்ணுறது மானிட்டரி பாலிசி மூலிமா ஆர்பிஐ, ஃபிஸ்கல் பாலிசி மூலிமா கவர்மெண்ட் பண்ணுறாங்க. சரியா? குழப்பிக்க வேண்டாம். சரியா? ஸோ இப்போ வந்து பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷனை பிரிக்கிறாங்க. இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 0 to 3% இல்லைனா 4%, அதாவது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவாங்க. நான் 0 to 3% எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், அதாவது தவழும் பணவீக்கம் வந்து எத்தனை சதவீதத்தில் இருக்கும் அப்படின்னா 0 to, அதாவது ஒரு ஜென்ரல் ரைஸ் இன் ப்ரைஸ் லெவலுங்க. புரியுது என்ன சொல்ல வரேன்? 4% 2% எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு சராசரி விலையோட 3% அதிகமாக வரைக்கும் காணப்பட்டது அப்படின்னா அது என்ன இன்ஃப்ளேஷன், தவழும் பணவீக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 3 to 9%, அதாவது சிங்கிள் டிஜிட்ல இருந்துச்சு அப்படின்னா அது நடக்கும் பணவீக்கம், வால்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரன்னிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 10 to 20% வரைக்கும் இருப்பாங்க. ஓகேவா? ஓடும் பணவீக்கம். இது ரெண்டுமே பொருளாதாரத்துக்கு, ஆக்சுவலி இது ரெண்டுமே பொருளாதாரத்துக்கு நல்லது தான். சரியா? ஆனால் அந்த தேர்டா ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, ரன்னிங் இன்ஃப்ளேஷன், அதான் ரொம்ப பொருளாதாரத்துக்கு நல்லது கிடையாது. இன்ஃப்ளேஷன் நல்லதா கெட்டதா பொருளாதாரத்துக்கு அப்படின்னா நல்லது தான். அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அது போலதான் இந்த பணவீக்கமும். சரி, அளவுக்கு மீறி போச்சுன்னா அது நல்லது கிடைக்காது. பணவீக்கத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணும் த்ரூ மெயின்டைனிங் தி ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, விலை நிலைத்தன்மை. சரியா? ஏன் சார் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, தெரியும் சார், நீங்க டாபிக் நடத்துங்க சார் சொல்றீங்களா, நடத்துறேன். ஓகே. சரி, அடுத்தது வந்து லாஸ்டா கலோப்பிங் இன்ஃப்ளேஷன். ஓகே, கலோப்பிங் இன்ஃப்ளேஷன் என்ன, 20 to 100%, 3 டிஜிட்டுக்கு மேலே போயிடும். சரியா? அப்போது கலோப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பால் பாக்கெட் வாங்க போகிறீங்கன்னா சூட் கேஸில் பணம் எடுத்துகிட்டு போகணும். சரி, அவ்வளோ பணம் மூட்டையை எடுத்துகிட்டு போய் தான் ஒரு பால் பாக்கெட்டை நீங்கள் வாங்க முடியும். அது எந்த கண்டிஷனில் நடந்துச்சு, ஜிம்பாப்வேல நடந்துச்சு, வெனின்சுலா நினைக்கிறேன், அந்த கண்ட்ரியில் இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சு, ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இப்போ ரீசெண்டாக எந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு, அது கென்யா நினைக்கிறேன், இந்த கலோப்பிங் இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்லாம் புரிஞ்சுக்கோங்க, பேஸ்ட் ஆன் தி பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட், இது வந்து பேஸ்ட் ஆன் த ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகேவா? அது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 விதமா பிரிக்கிறாங்க. ஓகே, தேவை இழுப்பு பணவீக்கம், செலவு ஊந்துதல் பணவீக்கம், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொன்னா சூப்பரா புரிஞ்சிடும். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் படிச்சது, விநியோகத்தை விட அதிகப்படியாக தேவை காரணமாக ஏற்படும் பணவீக்கம். ஓகே, அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, இந்த கான்செப்டை பார்க்குறது ஒரு சின்ன சொல்லிடுறேன், அது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ப்ரொடக்ஷன் வந்து ஓகேவா அதிகரிக்குது, மணி சப்ளை வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, அதாவது நிலையா இருக்கு. அதாவது தமிழ் என்னன்னா, உற்பத்தி வந்து அதிகரிச்சுட்டே இருக்குங்க, ஆனா பண அளிப்பு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையா இருக்கு. அப்போ பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 100 ப்ராடக்ட், 100 ரூபாய் 100 பொருள் தயாரிக்கிறாங்க. மார்க்கெட்டில் பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா எவ்வளோ இருக்குது, நிலையாக இருக்குது. சரியா? 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்டிஷன் அப்படியே நாளைக்கு போயிட்டே வாங்களேன். இப்போ இன்னைக்கு இப்படி இருக்குது, டே 1ல் எப்படி இருக்குது, டே 2ல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 இருக்கும், அதே 100 ரூபாய் தான் இருக்கும், 130 இருக்கும், அதே 100 ரூபாய் தான் இருக்கும். அப்போ ப்ரைஸ் எப்படி இருக்கும், குறையும் தான் சொல்ல வரேன். சரியா? இன்னைக்கு எவ்வளோ இருக்கும், 1 ரூபாய் இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும், பாயிண்ட்ல போகும்.
புரியுதுங்களா? பிரைஸ் வந்து குறையும். இந்த கான்செப்ட் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. உற்பத்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சந்தையில் பண அளிப்பு வந்து நிலையா இருக்கு அப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து கம்மியாகுங்க. சரியா? இதே அப்படியே ஆப்போசிட். இப்ப பாருங்க, புரொடக்ஷன் வந்து கம்மியாகுது. மணி சப்ளை நிலையா இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டா சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன்ல? பிரைஸ் வந்து அதிகரிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. திங்க் பண்ணுங்க கொஞ்சம். புரொடக்ஷன் அதிகரிக்குது, மணி சப்ளை கான்ஸ்டன்ட்டா இருக்கு, பிரைஸ் கம்மியாகும். புரொடக்ஷன் கம்மியாகுது, அதாவது உற்பத்தி கம்மியாகுது, மணி சப்ளை வந்து எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட்டா இருக்கு, நிலையா இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன் உருவாகும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து அதிகரிக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ டிமாண்ட் புல்லுக்கு வரேன். அப்ப எதை பொறுத்து தீர்மானிக்கப்படுது? உற்பத்தியை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. எது அப்படின்னா பணவீக்கம் என்பது. அதை தான் டிமாண்டுன்னு சொல்றோம். சரியா? என்ன சொல்றோம்? டிமாண்டுன்னு சொல்றோம். ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு 100 டன் டொமேட்டோ தேவைப்படுது. சென்னைக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? சென்னை பீப்பிள் வந்து தேவைப்படுது. சென்னைக்கு 100 டன் டொமேட்டோ தேவைப்படுது. பாப்புலேஷன் அதிகம்ன்றதுனால. இன் கேஸ் அத வந்து எவ்வளோ பேரு 1,00,000 கோடி அப்படி 1,00,000 பீப்பிள் வச்சுக்கிறேன். 1,00,000 பீப்பிள் வந்து 100 டன்னுக்கு தேவைப்படுற டொமேட்டோ வந்து பூர்த்தி அடைஞ்சிரும். 1,00,000 பீப்பிளுக்கு என்ன தேவைப்படுது? 100 டன் டொமேட்டோ தேவைப்படுது. இன் கேஸ் நாளைக்கு இது டே 1 நாளைக்கு வந்து இன் கேஸ் 50 டன் தான் வருது அப்படின்னா என்ன நடக்கும்? இவங்களோட இதான் சராசரி டெய்லி ஒரு தேவை எவ்வளோ இருக்குன்னா 100 டன் தேவை இருக்கு. ஆனா 50 டன் தான் இன்னைக்கு வருது அப்படின்னா எதோட விலை அதிகரிக்கும்? எதோட டிமாண்ட் கம்மியாயிடுச்சு? டொமேட்டோவோட டிமாண்ட் கம்மி டொமேட்டோவோட டிமாண்ட் அதிகரிச்சிருச்சு, சப்ளை கம்மியாயிடுச்சு. அப்போ டிமாண்ட் வந்து ஒரு பொருளுக்கு அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு என்ன நடக்கும்? அந்த பொருளுடைய விலை அதிகரிக்கும். அதுதான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஒன்றும் இல்லைப்பா, 1,00,000 பீப்புள் வந்து 100 டன் பொருளை 100 டன் டொமேட்டோவை வாங்குறாங்க. ஆனால் நாளைக்கு அதே 1,00,000 பீப்புள் தான் இருக்கிறாங்க. அதே இதுதான் இருக்கு. ஆனால் எவ்வளோ எவ்வளோ தேடுறாங்க? 50 டன் தான் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 100 டன் அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் என்ன ஆகும்னு சொல்ல வரேன்? அதிகரிக்கும் சொல்ல வரேன். டிமாண்ட் டொமேட்டோவோட டிமாண்ட் அதிகரிக்குது. டிமாண்ட் இன்க்ரீஸ், ப்ரைஸ் இன்க்ரீஸ். சிம்பிள். ஓகே. அதான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். உதாரணத்துக்கு படம்லாம் ஓடுது பார்த்தீங்களா தியேட்டர்ல. அந்த படம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ படம் விஜய், ரஜினி, கமல் படம்லாம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே ஓடுச்சுன்னா அந்த படத்தோடைய டிக்கெட் என்ன ஆகும்? ஃபுல் ஆயிடும். கரெக்டா? அந்த தியேட்டருடைய டிக்கெட் தான் என்ன அப்படின்னா என்னது? சீட்ஸ் சப்ளைன்னு வச்சுக்கோங்க. சரியா? சப்ளை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 100 சீட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா அந்த டிக்கெட் தீர்ந்து போயிடும். கரெக்டா? சீக்கிரமா அந்த டிக்கெட் தீர்ந்து போயிடும். இன்கேஸ் அந்த படம் வந்து நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்க வருவாங்களா? அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாள் இருந்த டிமாண்ட் இருக்குமான்னா கண்டிப்பா இருக்காது. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பெரிய தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா அதிகமா இருக்கும். அப்போ அந்த சப்ளை வந்து கான்ஸ்டன்ட். சப்ளை வந்து 100 சீட்டு தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? 100 சீட்டு தியேட்டர்ல சீட் அதிகரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவான்? டிமாண்ட் கண்டிப்பா அதிகமா இருக்கு. அப்ப தியேட்டருடைய டிக்கெட் எப்படி வைக்கிறான் ஃபர்ஸ்ட் நாளு? தியேட்டருக்கு போனவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஏன்? டிமாண்ட் அதிகம். அதனால தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்ட்டு சொல்றோம். இன்கேஸ் அந்த படம் ஃப்ளாப் நல்லாவே இல்ல ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு வந்தவன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு அந்த படத்துக்கு போவீங்களா? போக மாட்டீங்க. அப்ப படத்துடைய டிமாண்ட் என்ன ஆகும்? கம்மியாகும். டிக்கெட் ரேட்டும் கம்மியாயிடும். அதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்டும் சப்ளையும் என்னது? பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் செலவு ஊந்துதல் பணவீக்கம். ஒண்ணுமே இல்லை. இது வந்து என்னன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ற கான்செப்ட் ஞாபகம் வந்துடும். உற்பத்தி செலவு. பாருங்க, இப்போ நீங்க ஒரு டொமேட்டோன்னு வேணாம், டொமேட்டோ ஜூஸ் வச்சுக்கோங்க. சரியா? டொமேட்டோ ஜூஸ் வந்து நீங்க தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கீங்க. சரியா? இப்போ உங்களுக்கு 100 டன் டொமேட்டோ வந்து தேவைப்படுது. ஓகே. 100 டன் டொமேட்டோ தேவைப்படுது. இன்கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னா கடும் மழையினால என்ன ஆகுதுன்னா ரோடுலாம் குண்டும் குழியுமா ஆயிடுது. சரியா? அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாயிடுது. ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை யார் தரணும்? டொமேட்டோ வாங்குற நீங்க தான் தரணும். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா வர காஸ்ட்டை நீங்க எதுல திணிப்பீங்க? டொமேட்டோ ஜூஸ் மேல தானே திணிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்? டொமேட்டோ வாங்கி தான் நீங்க டொமேட்டோ விக்கிறீங்க. இப்போ டொமேட்டோ வந்து கொண்டு வர பாதை மழையினால ரொம்ப வந்து குண்டும் குழியுமா அடிச்சு பொறுமையா கொண்டு வரணும். அதனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து செலவு அதிகமாகுது. அந்த செலவு அதிகமானதால டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமானதால என்ன பண்றீங்க அப்படின்னா டொமேட்டோ ஜூஸோட விலையை என்ன பண்றீங்க? உயர்த்துறீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் போய்
செலவு ஊந்துதல் பணவீக்கம். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான காரணிகளுடைய விலை உயர்ந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்காக அதனுடைய காரணியுடைய விலை உயர்ந்தால் என்ன பணவீக்கம் உருவாகும்? செலவு ஊந்துதல் பணவீக்கம் உருவாகும். புரிஞ்சதா? இப்போ உங்ககிட்ட 10 பேர் வேலை செய்யறாங்க, சரியா? 10 பேர் திடீர்னு போராட்டம் பண்றாங்க, எங்களுடைய சம்பளத்தை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. நீங்க உயர்த்துறீங்க, ஓகே, சம்பளத்தை உயர்த்திட்டீங்க, ஓகே. அந்த உயர்த்தின சம்பளத்தை ஈடு செய்யணும் இல்லையா? அது எதுல போய் திணிப்பீங்க? ஓனரான நீங்க விற்கக்கூடிய பொருள்ல போய் திணிப்பீங்க, கரெக்டா? அதுக்கு பேர் தான் காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட் சப்ளை. காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் எதை பொறுத்து? உற்பத்தி செலவை பத்தி பொறுத்து. நான் கிளியரா எக்ஸாம்பிளோட செஞ்சுக்க நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். மானிட்டரி மெஷர் யாருது? ஆர்பிஐ உடையது. ஃபிஸ்கல் மெஷர் யாருது? கவர்மெண்ட் உடையது. இது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம், சரியா? இப்போ மானிட்டரி மெஷர், ஏன்னா ஆர்பிஐ பத்தி தானே பார்க்குறோம், அதனால மானிட்டரி மெஷர்ஸ் மட்டும் பார்ப்போம். ஆல்ரெடி என்னென்ன மெஷர்ஸ், என்னென்ன டூல்ஸ்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ரெப்போ வட்டினா என்ன, ரிவர்ஸ் ரெப்போனா என்ன, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா என்ன, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர். இந்த 5 டாபிக் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதை தான் இப்போ பார்க்க போகணும், சரியா? இப்போ ரெப்போ ரேட்டுக்கு என்ன சொன்னேன்? ரெப்போ வந்து பேங்க் வந்து கடன் வாங்குவாங்க யார்கிட்ட? ஆர்பிஐ கிட்ட. ஆர்பிஐ பேங்க்குக்கு வந்து பேங்க் வந்து ஆர்பிஐக்கு ஒரு வட்டி தரும். இந்த வட்டி தான் என்ன வட்டி? ரெப்போ ரேட், ரெப்போ வட்டின்னு சொல்லுவேன், சரியா? பேங்கோட வேலை என்ன? பேங்க் உங்களுக்கு லோன் தருவாங்க, ஓகே. நீங்க பேங்க்குக்கு என்ன தரணும்? வட்டி தரணும், சரியா? இப்போ இந்த வட்டி வேற, இந்த வட்டி வேற, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் ரெப்போ வட்டியை அதிகரிக்கிறேன் அப்படின்னா, ஆர்பிஐ நான் தான் டிசைட் பண்ணக்கூடிய வட்டி, ஏன்னா பேங்க் தரக்கூடிய வட்டி ஆர்பிஐக்கு. இந்த பேங்க், அதாவது ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது ரெப்போ வட்டியை அதிகரிச்சாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஈடு செய்யணும் இல்லையா? அதிகமான இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கு. இதை யார் மேல திணிப்பாங்க அப்படின்னா, இவங்க மேல திணிப்பாங்க. யாரு? மக்களான நம்ம மேல திணிப்பாங்க. ரெப்போ வட்டி உயர்ந்ததுன்னா பேங்க் கொடுக்கக்கூடிய, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி, அதாவது லோனுக்கு தரக்கூடிய வட்டி அதிகரிக்கும். நல்லா கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நீங்க லோன் வாங்குவீங்களா? இந்த வட்டி உயர்ந்துச்சுன்னா லோன் வாங்குவீங்களா? கண்டிப்பா லோன் வாங்குவீங்க, ஆனா குறையும், ப்ரீவியஸா இருந்ததை விட குறையும். அப்போ இந்த வட்டி உயர்ந்தா இந்த வட்டி குறையும், சாரி, இந்த வட்டி அதிகரிக்கும், லோன் வாங்குறது குறையும். அப்ப மார்க்கெட்ல மணி சப்ளை என்ன ஆகும்? மணி சப்ளை என்ன ஆகும்? குறையும், கரெக்டா? நீங்க லோன் வாங்குறத குறைப்பீங்க. நீங்க பணத்தை உங்க கையில வராம என்ன பண்றாங்க? வட்டியை உயர்த்துறதுனால நீங்க லோன் வாங்க மாட்டீங்க, அதனால உங்க கைக்கு பணம் வராது. அப்ப மணி சப்ளை என்ன ஆகும்? குறையும். அப்ப பண அளிப்பு குறைந்தால், இந்த வீடியோ இந்த இந்த நம்பர் இருக்கா? பண அளிப்பு குறைந்தால் இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும்? குறையும். அப்போ இது இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க நீங்க? அதாவது ஒன்றும் இல்லை, இன்ஃப்ளேஷன் குறைக்கணும், ஆர்பிஐ டிசைட் பண்ணிட்டாங்க, இன்ஃப்ளேஷன் நான் குறைக்க போறேன் அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் குறைக்க போறேன். அப்ப என்ன பண்ணுவாங்க? ரெப்போ வட்டியை அதிகரிப்பாங்களா குறைப்பாங்களா? அதிகரிப்பாங்க. ஏன்னா அதிகரிச்சா பேங்க் கொடுக்கக்கூடிய வட்டி என்ன பண்ணுவாங்க? அதிகரிப்பாங்க. மார்க்கெட்ல மணி சப்ளை குறையும். நல்லா திங்க் பண்ணி பாருங்க, கான்செப்ட் ஈஸியா புரியும், சரியா? இப்போ இதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க 2 டைப்ஸான பாலிசி. மானிட்டரி பாலிசியில் 2 விதமான பாலிசி இருக்குது. என்ன பாலிசி அப்படின்னா, எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி, சாரி, மானிட்டரி பாலிசி, விரிவாக்க பணக் கொள்கை மற்றும் சுருக்க பணக் கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேண்ட், விரிவாக்குறாங்க. எதை விரிவாக்குறாங்கன்னா, பொருளாதாரத்தை விரிவாக்குறாங்க. விரிவாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் பண அளிப்பை என்ன ஆகணும்? அதிகரிக்கணும். கான்ட்ராக்ஷனரி அப்படின்னா, அதாவது சுருக்க பணக்குன்னா மணி சப்ளையை என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும். இதான் கான்செப்ட், சரியா? இப்போ இந்த கான்செப்ட் தான் இப்போ நடத்தினேன். மணி சப்ளையை நான் குறைக்கணுங்க. அப்போ என்ன பண்ண போறேன்? மணி சப்ளையை குறைக்கணும் அப்படின்னா ஆர்பிஐ வில் இன்க்ரீஸ் தி ரெப்போ ரேட். தான் கான்செப்ட். ரெப்போ ரேட்டை அதிகரிச்சதுன்னா என்ன நடக்கும்? இங்கே ஆட்டோமேட்டிக்கா பேங்க் உங்களுக்கு தரக்கூடிய லோனுக்கான வட்டி அதிகரிப்பாங்க. அப்போ நீங்கள் லோன் வாங்குறத கம்மி பண்ணீங்க, உங்கள் கைக்கு பணம் கிடைக்காது, மணி சப்ளை என்ன ஆகும்? குறையும். புரிஞ்சுதா? மணி சப்ளை குறையும். அப்போ அட் த டைம் ஆஃப், அதாவது சுருக்க பணக்கொள்கையின் பொழுது ஆர்பிஐ வில் இன்க்ரீஸ் தி ரெப்போ ரேட். அப்படியே எக்ஸ்பான்ஷனரி வாங்கப்பா. எக்ஸ்பான்ஷனரி வரும்போது என்ன பண்ணும்? மணி சப்ளையை அதிகரிக்கணும். அப்படியே ஆப்போசிட், அட் த டைம் ஆஃப் என்னது? விரிவாக்க பணக்கொள்கையின் போது ஆர்பிஐ என்ன பண்ணும்? ரெப்போ வட்டியை குறைக்கும், அதிகரிக்குமா? குறைக்கும். குறைத்தால் பேங்க் மக்களுக்கு தரக்கூடிய வட்டியை என்ன பண்ணும்? பேங்க் ரேட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அதிகரிக்கும், குறைக்கும். இது குறைஞ்சா இது குறையும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு லோன் தராங்கல்ல, அந்த வட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க அதிகமா லோன் வாங்குவீங்க. உங்க கைக்கு நெறைய பணம் கிடைக்கும். மார்க்கெட்ல மணி சப்ளை அதிகரிக்கும். அதுதான் எக்ஸ்பான்ஷனரி பாலிசி. சிம்பிளா சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப இந்த கண்டிஷன பாருங்க. சரியா? இப்போ ரெப்போ ரேட்ட நான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க. ஹையர் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப், அதாவது ரெப்போ ரேட்ட அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறிடும். என்ன சொன்னேன்? என்ன மாறும் சொன்னேன்? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ட மாறும், ஓப்பன் மார்க்கெட் ஆப்பரேஷனும் மாறும், எல்லாமே மாறும். அப்போ ஃபர்ஸ்ட்ல மானிட்டரி பாலிசி எதுல கையை வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை தான் அதிகரிப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெப்போ ரேட் அதிகரிச்சா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் அதிகரிக்கும். சரி, அது கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்கல ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனை சொல்ல மறந்துட்டேன், அதை பாருங்க. இப்போ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன் போன வீடியோல. அதுல வந்து என்ன பண்ணுவாங்க? ஒன்னு பை பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. எதை செல் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை செல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. இப்போ கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி, எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி ரெண்டு சொன்னேன். சரியா? இப்போ சுருக்க பண கொள்கையில கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ வந்து பை பண்ணுமா, செல் பண்ணுமா? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ வந்து பை பண்ணுமா, செல் பண்ணுமா? கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசியின் பொழுது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். சிம்பிளான கான்செப்ட் தான். சரியா? சுருக்க பண கொள்கைனா என்ன சொன்னேன்? மணி சப்ளையை என்ன பண்ணுவேன்? கம்மி பண்றது தான் கான்செப்ட். அந்த கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மார்க்கெட்ல இருந்து நான் வாங்கிடுறேன். வாங்கிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் பணத்தை கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் என்ன பண்றேன்? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை செல் பண்றேன், விற்கிறேன். வித்துட்டு மார்க்கெட்ல இருக்கிற பணத்தை நான் உள்ள வாங்குறேன். நல்லா பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வித்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை என்ன பண்றேன்? வாங்கிட்டு பணத்தை வந்து மார்க்கெட்ல கொடுக்குறேன். மார்க்கெட்ல மணி சப்ளை அதிகரிக்கிறேன். இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வித்துக்கிறேன். இங்க வாங்குறேன், இங்க விற்கிறேன். இங்க வித்துட்டு மார்க்கெட்ல இருக்கிற மணியை நான் உள் வாங்குறேன். அப்போ மார்க்கெட்ல இருக்கிற மணியே ஆர்பிஐ கிட்ட போகுது அப்படின்னா மார்க்கெட்ல மணி சப்ளை எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்ப நான் இப்படி எழுதிட்டோமா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். பை பண்ணாங்க அப்படின்னா, அதாவது வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட்ல மணி சப்ளை எப்படி இருக்கும்னா அதிகரிக்கும். செல் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட்ல மணி சப்ளை குறைவாக இருக்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது எப்போ? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ல. சரியா? பாருங்க, மார்க்கெட்ல கவர்மெண்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டேன். சரியா? மார்க்கெட்ல இப்போ என்ன பண்ண போறாங்க? ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்கிறாங்க. வித்துட்டாங்க மார்க்கெட்ல. மார்க்கெட் அந்த பீப்புள்ஸ் தான் வாங்குவாங்க. அந்த பீப்புள்ஸ் என்ன தருவாங்க? அந்த கவர்மெண்ட் ஆர்பிஐ கொடுக்குற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஈட என்ன தருவாங்க? பணத்தை வந்து ஆர்பிஐக்கு கொடுப்பாங்க. அப்போ மார்க்கெட்ல இருக்கிற பணம் எங்க போகுது? ஆர்பிஐக்கு போகுது. அப்போ மணி சப்ளை என்ன ஆகுது? குறையுது மார்க்கெட்ல. கரெக்டா? அதே போல இந்த டைம் என்னது? ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. மார்க்கெட்ல இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறாங்க. வாங்குனதுக்கு என்ன பண்ணும்? ஆர்பிஐ வந்து காசு மார்க்கெட்ல தரும். அப்போ மணி சப்ளை அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்றாங்க? இது ஒரு வகையான மெஷரு. இது என்ன மெஷர் நீங்க தான் சொல்ல போறீங்க. சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஹையர் த ரெப்போ ரேட். என்னது? ஹையர் ரெப்போ ரேட்னா மணி சப்ளையை குறைக்கிறது. சரியா? அப்போ சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்ன பண்றாங்க பாருங்க? வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்கிறாங்க. வித்தாங்க அப்படின்னா என்ன நடக்குது? மார்க்கெட்ல மணி சப்ளை என்ன நடக்குது? உள்ள வருது. மார்க்கெட்ல இருக்கிற மணி வந்து உள்ள வருது. அப்ப மணி சப்ளை என்ன நடக்குது? குறையுது. அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட் புரிஞ்சு கரெக்டா? பார்த்து சொல்லித்தரேன். புரியல தயவுசெய்து கமெண்ட்ல கேட்டுருங்க. சரியா? இப்போ இந்த கான்செப்ட் பாருங்க. சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். இந்த கான்செப்ட் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லி கொடுத்தேன். பண ஈர்ப்பு விகிதம். பண ஈர்ப்பு விகிதம்னா இப்போ 100 ரூபாய் பேங்க் கிட்ட இருக்குன்னா 4% வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எந்த யூஸ்மே பண்ணக்கூடாது. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் என்ன பண்ணும்? ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சிரும். அதே போல எஸ்எல்ஆர் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்குது கரண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18% வச்சுக்கிறாங்க. இது என்ன வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கேஷா, கோல்டா, பாண்டா வந்து பேங்கே வச்சுக்கும். இதை ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்றாங்க? பேங்க் வந்து ஆர்பிஐ வந்து என்ன பண்றாங்க? சிஆர்ஆர் அதிகப்படுத்து, எஸ்எல்ஆர் அதிகப்படுத்துன்னு சொல்றாங்க. இப்போ இன்கேஸ் 100 ரூபாயில 4% வந்து இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ஆக்கிட்டாங்க அப்படின்னா 10% ஆக்கிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்? பேங்க் வந்து முன்னாடி 4% இருப்பு விதமா வச்சிருந்தாங்க. நாளைக்கு என்ன சொல்றாங்க? ஆர்பிஐ 10% ஆக்குன்றாங்க. அப்போ என்ன பண்ணும்? பேங்க் வந்து லோன் கொடுக்குற அந்த கெப்பாசிட்டி குறையும்.
நாளைக்கு வந்து இப்போ 4%னா 96 ரூபாய்க்கு லோன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு 10%னா என்னது 90 ரூபாய்க்கு தான் லோன் கொடுக்க முடியும். புரியுதா என்ன சொல்ல வரேன்? அப்போ மார்க்கெட்ல மணி சப்ளை என்ன ஆகும்? குறையும். சரியா? அப்போ என்ன கான்செப்ட் இது மொத்தமாவே? கான்ட்ராக்ஷனரி, சுருக்கக்கூடிய பணவியல் கொள்கை. சார் புரியுதா சார்? கொஞ்சம் புரிஞ்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா, கஷ்டப்பட்டு சொல்றேன். சரியா? இப்போ மானிட்டரி மெஷர்னா 3 மெஷர் இருக்கும். கான்ட்ராக்ஷனரி பாலிசின்னு சொல்லியிருக்கேன். இது என்ன மெஷர்னா கான்ட்ராக்ஷனரி மெஷர். சரியா? அதுல என்ன பண்றாங்க பாருங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர்பிஐ விற்கிறாங்க, மார்க்கெட்ல இருக்கிற மணியை உள்ள வாங்குறாங்க. அப்ப மணி சப்ளை வந்து குறையுது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதிகரிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, பேங்கோடைய ஈர்ப்பை வந்து, அதாவது இருப்பு விகிதத்தை வந்து அதிகரிக்கிறாங்க. பேங்கோடைய லோன் கெப்பாசிட்டி கம்மியாகுது, மார்க்கெட்ல பண அளிப்பு கம்மியாகுது. அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான் சொல்லியிருக்கணும். ரெப்போ ரேட் என்ன பண்றாங்க, அதிகரிக்கிறாங்க. ரெப்போ ரேட் அதிகரிச்சுன்னா பேங்க் கொடுக்குற வட்டி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுக்குற வட்டியை அதிகரிப்பாங்க. நீங்க லோன் வாங்க மாட்டீங்க, உங்க கைக்கு பணம் கிடைக்காது. அப்ப இது எல்லாமே கான்ட்ராக்ஷனரி, சுருக்கக்கூடிய பணவியல் கொள்கை. இதுக்கு எல்லாம் அப்படியே ஆப்போசிட் என்னது பாத்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனரி. எக்ஸ்பான்ஷனரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ண மாட்டாங்க, பை பண்ணுவாங்க. ஹையர் ஆகாது, லோவர் ஆகும். ரெப்போ ரேட் அதிகரிக்க மாட்டாங்க, குறைப்பாங்க. அப்படியே ஆப்போசிட். சரியா? நீங்க புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க போட்டு பாருங்க, நோட்ல எழுதி பாருங்க, எக்ஸ்பான்ஷனரி என்ன நடக்கும், கான்ட்ராக்ஷனரி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். டவுட்ஸ்னா ஓகே, ரீ எக்ஸ்பிளைன் கூட பண்ண ரெடி தான். பட் ஐ திங்க் எனக்கு நீங்க 2 வாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸ்பான்ஷனரி, கான்ட்ராக்ஷனரி இது எல்லாமே கோர் ரிலேட்டட் தான். போன டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இன்ஃப்ளேஷனுக்கான காரணங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய கான்செப்ட் இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரியா? சரி, இது வரைக்கும் போதும். காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டா நம்ம பார்த்துடலாம். ரொம்ப லென்த்தா போவேனா, இது வரைக்கும் பேசிக்கா ஒரு இன்ஃப்ளேஷன் பத்தி சொல்லியிருப்பேன். அதனால புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெச் நீங்க பாருங்க. சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம இந்த காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.